ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு விருந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை நல்லா அந்த வழுவழுப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அந்த வதக்கின வெண்டைக்காயை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெண்டைக்காயில் இந்த மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினோன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். நம்ம 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கோம். வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுங்க, இல்லாட்டி பருப்பு அடி பிடிச்சிரும். உடனே கிண்டி விடுங்க. நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற இது எல்லாமே ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். 1 ஸ்பூன் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு வாழைப்பூவை மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அதில் லைட்டாக தண்ணி இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து, இது கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி. அடுத்து ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பெரிய கட்டியாக 1 கட்டி பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி பழத்தை புளிக்கரைசலோடையே பிசைஞ்சு விட்டு உப்பு தேவையான அளவுக்கு நான் புளி தண்ணியிலேயே உப்பையும் சேர்த்துட்டேன். பருப்பு நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. ரசம் இந்த மாதிரி நுரைச்சி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் மசாலா செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா 1 கட்டி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே வதக்கி கொடுங்க. பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி பெரிய தக்காளியாக 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காவை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அடுப்பை இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க.
சிம்மில் வச்சு மூடி போட்டு எண்ணெயிலேயே வேக வைக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து வச்சுட்டு அப்படியே மூடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ இடையில அதை கலந்து கொடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய் மசாலா ரெடி. பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் தாளிச்சிட்டு துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. உளுந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உளுந்தை ஊற வச்சு மிளகாய் இஞ்சி உப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே எண்ணெயில் இதே மாதிரி எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெய் காயணும். நம்ம வடை தட்டி போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் செவந்துடும், உள்ளுக்குள்ளே மாவாக வேகாமல் இருக்கும். அதனால் வடை செய்யும்போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் இதே போல் தட்டி வடையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்பளமும் பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வரணும். இந்த பபுள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. அப்பளமும் பொரித்து எடுத்துக்கலாம். பால் பாயாசம் வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதித்தோடனே 200 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து 100 கிராம் அளவுக்கு சேமியா 1/2 கிலோ சர்க்கரை 2 ஸ்பூனு ஏலக்காய் பொடி முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பால் பாயாசம் ரெடி. எனக்கு இப்போ வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நான் இன்னொரு நாள் தனி வீடியோவாக போடுறேன். பால் பாயாசம் ஜவ்வரிசி நல்லா வெந்தோன்னே சேமியா சர்க்கரை எல்லாமே சேர்த்துட்டு பால் ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஊற்றணும். அவ்வளோதான், நம்மளோட பால் பாயாசம் ரெடி. சாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சைவ விருந்து ரெடி பண்ணிட்டோம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.